ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ப்ளவுஸ் வந்து சைடு ஜாயின் பண்ணும்போது நிறைய பேருக்கு வரக்கூடிய ப்ராப்ளம் அந்த ஸ்டிச்சிங் லைன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வராமல் ஒன்றில் தையல் வந்து உள்பக்கமாக வந்துடும், இல்லைனா இப்போ நான் மார்க் பண்ணியிருக்க மாதிரியே வெளிப்பக்கமாக வந்துடும். இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து எதனால் வருதுன்னு நிறைய பேர் நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்ததில் மெசேஜ் போட்டிருந்தாங்க. இதுக்கு வந்து எதனால் எப்படி வருதுன்னு இந்த வீடியோவில் நம்ம கிளியராக வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ மார்பு சுற்றளவு நீங்கள் எவ்வளோ எடுத்திருக்கீங்களோ அதை வந்து 6ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. நான் 6ஆல் டிவைட் பண்ணும்போது 5.5 இன்ச்சு, அதே 5.5 இன்ச்சு நான் ஆம்கோல் உயரம் மட்டும் மார்க் பண்ணிவிட்டேன். மார்க் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம மார்பு சுற்றளவு எவ்வளோ இருக்கோ அதை 4ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. டிவைட் பண்ணி மார்க் பண்ணிவிட்டு நம்ம தையலுக்கான அளவும் விட்டுக்கோங்க. இப்போ மார்பு சுற்றளவு வந்து இதில் வந்து பாடி லூஸுக்கு விட வேண்டாமான்னு கேட்காதுங்க. ஏன்னா உடம்புல இருந்து நம்ம மார்பு சுற்றளவுக்கு 30 இன்ச்சு நான் எடுத்திருக்கேன்னா அதிலிருந்து பாடி லூஸுக்கு சேர்த்து தான் 32 இன்ச்சு எடுத்திருப்பேன். அதனால் பாடி லூஸுக்கு நம்ம விட வேண்டாம். அடுத்து வந்து ஆம்கோல் உயரத்தில் சென்டர் பாயிண்ட் எடுத்து ஆம்கோல் ரவுண்டு வந்து வரைஞ்சாச்சு. உடம்புல இருந்து ஆம்கோல் ரவுண்டு சுற்றி எடுத்துக்கோங்க. நான் 14.5 இன்ச்சு, அதை வந்து 2ஆக டிவைட் பண்ணும்போது 7.25 இன்ச்சு. இப்போ எனக்கு 7.25 இன்ச்சு நான் செக் பண்ணும்போது எனக்கு கரெக்டாக வருது. அப்போ ஆம்கோல் உயரம் நான் கரெக்டாக வரைஞ்சிருக்கேன். ஸ்டிச்சிங் லைனும் எனக்கு ஸ்ட்ரைட்டாக வரும். இப்போ நீங்கள் ஆம்கோல் உயரம் நம்ம வந்து 5.5 இன்ச்சுக்கு வைக்கிறது பதிலாக நான் 4.5 இன்ச்சு வச்சுட்டேன் அப்படின்னா இப்போ பாருங்கள், எனக்கு அந்த ஆம்கோல் ரவுண்டு நான் செக் பண்ணும்போது மார்பு சுற்றளவு இதில் வருது. ஆனால் ஆம்கோல் ரவுண்டு லைன் அந்த அளவு வந்து 7.25 இன்ச்சு எனக்கு வெளியே போயிட்டு. அப்போ என்னோட ஸ்டிச்சிங் லைன் எப்படி வரும்? நம்ம வந்து வெளியே பார்த்து தான் வரணும். நம்ம அந்த மார்பு சுற்றளவுலேயே ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச்சிங் பண்ணிட்டோம்னா நமக்கு கை வந்து உள்ளே ஏறாது. இப்போ பாருங்கள், எனக்கு 7.25 இன்ச்சுக்கு பதிலாக 6.25 இன்ச்சு தான் வருது. மீதி மார்பு சுற்றளவை விட வெளியே போயிட்டு. அப்போ கண்டிப்பாக எனக்கு என்ன ஆகும்னா நமக்கு வந்து கை வந்து உள்ளே ஏறாது. அப்போ நம்ம தையல் வந்து வெளியே பார்த்து தான் போட்டாகணும். அதே இது இப்போ நம்ம வந்து ஆம்கோல் உயரம் இதை வந்து நீங்கள் எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஆம்கோல் ரவுண்டு இப்போ நம்ம அதில் செக் பண்ணும்போது 6.25 இன்ச் தான் இருக்குது. மீதி உள்ளது வெளியே போயிட்டு. எவ்வளோ வெளியே போயிருக்கோ அந்த அளவை அந்த ஆம்கோல் லைன்லேருந்து கீழே மார்க் பண்ணி எல் ஷேப் மறுபடியும் போட்டு ரவுண்டு போட்டு வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்து இப்போ பாருங்கள், நான் 5.5 இன்ச்சுக்கு பதிலாக நான் அதிகமாக வச்சுட்டேன். அதிகமாக வைக்கும்போது நான் ஆம்கோல் ரவுண்டு மறுபடியும் செக் பண்ணுறேன். பாருங்கள், எனக்கு வந்து ஆம்கோல் ரவுண்டு உள்ளே வந்துட்டு மார்பு சுற்றளவு அந்த பாயிண்ட் வந்து நமக்கு வெளியே இருக்குது. அப்போ தையல் வந்து உள்ளே பார்த்து தான் இருக்கும். அப்போ உங்களுக்கு எவ்வளவு அதிகமாக வந்திருக்கோ அதை வந்து நீங்கள் அந்த லைனில் இருந்து மேலே மார்க் பண்ணி மறுபடியும் எல் ஷேப் போட்டு ரவுண்டு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ஆம்கோல் உயரம் நீங்கள் கரெக்டாக வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். இதோட ஃபுல் வீடியோ யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க.